மினிட்ஸ் வந்து அதை பாயில் பண்ணிக்கலாம். அது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிட்டு இப்போ வந்து ஒரு ஸ்டெயினரில் வந்து ஸ்டெயின் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம இதுக்கு தேவையான மசாலாஸ் வந்து ரெடி பண்ணிக்கலாமா. அதில் வந்து 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. அப்புறம் 1/2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், அப்புறம் 1 ஸ்பூன் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர், அப்புறம் வந்து தேவையான அளவு உப்பு. அப்புறம் நான் வந்து கொஞ்சம் கரம் மசாலா வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். அது உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம். நான் அது கூட வந்து லைட்டாக வந்து கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக வந்து மட்டன் மசாலா வந்து ஆட் பண்ணேன். அது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம், வேணான்னா வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அது கூட வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து தண்ணியும் அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆயிலும் வந்து சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம பொட்டேட்டோ எல்லாத்தையும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு தவா எடுத்துக்கிட்டு அதில் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் வந்து இதில் வந்து போட்டுக்கலாம். இது நல்லா வந்து குக் ஆனதுக்கப்புறம், அதாச்சும் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பாயில் பண்ணப்போ ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்து அது வந்து குக் ஆயிடுச்சு இல்லையா. இப்போ வந்து கொஞ்ச நேரம் வந்தால் போதும். உங்களுக்கு வேணும்னா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், இல்லை லைட்டாக வந்து குக் ஆனாலே போதும்னா நீங்கள் உடனே கூட எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் வந்து வெந்ததும் இன்னொரு பக்கமும் திருப்பி போட்டு வந்து அதை எடுத்துக்கோங்க. அவள் தான் ரெடி ஆயிடுச்சா. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் எடுத்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சூப்பராக